சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆய்வில் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து வருகிறார். நாசாவின் வரலாற்றிலும் அகலமான விண்வெளி பயணத்திலும் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்துள்ளார். 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1965ஆம் ஆண்டு ஓஹியோ மாநிலத்தின் யூக்ளிட் நகரத்தில் பிறந்த சுனிதா, குறிப்பாக பெண்கள் மற்றும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் சார்ந்த திறமைகளை கொண்டு முன்னேற விரும்பும் இளம் பெண்களுக்கான ஒரு உண்மையான சின்னமாக விளங்குகிறார். இந்த உரை அவர்களின் வாழ்க்கையை, நாசாவிலான அவர்களின் அனுபவங்களை, அவர்களின் பயணங்களை மற்றும் 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரை அவர்கள் அடைந்த முக்கிய சாதனைகளை விவரிக்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் தனது முதல் விண்வெளி பயணத்தை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS மீது எக்ஸ்பெடிஷன் 14-15 குழுவில் ஒரு உறுப்பினராக செய்து முடித்தார். அவர் 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2006ஆம் ஆண்டு ஸ்பேஸ் ஷட்டில் டிஸ்கவரி STS-116 மூலம் விண்வெளிக்கு புறப்பட்டு விண்வெளியில் மொத்தம் 195 நாட்கள் கழித்தார். இது அப்போதைய காலத்தில் ஒரு பெண் செய்த அதிக நாள் விண்வெளி பயணத்தின் சாதனையாக அமைந்தது. ISS-இல் அவர் இருந்தபோது சுனிதா பல விஞ்ஞான ஆராய்ச்சிகளை செய்தார். இதில் உயிரியல் முதல் பௌதிகம் வரை பல பகுதியின் ஆராய்ச்சிகள் அடங்கும். இதனால் மைக்ரோகிராவிட்டி சூழலில் மனித உடல் மற்றும் பிற அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவியது. அவரது குறிப்பிடத்தக்க சாதனைகளில் ஒன்றானது 4 ஸ்பேஸ்வாக் நிகழ்ச்சிகள் நடத்தியதற்கானது. இது மொத்தம் 29 மணி நேரத்துக்கு மேல் நீடித்தது. இதனால் 50 மணி நேரத்துக்கு மேல் மொத்த ஸ்பேஸ்வாக் நேரத்தை கடந்து சென்ற முதல் பெண்ணாகவும் ஆனார். இந்த பயணத்தின் போது அவர் செய்த வேலை அவரின் அறிவியல் ஆராய்ச்சியையும் வெளியிடம் செயல்படுவதற்கான திறனையும் EVAs காட்டியது. இந்த ஸ்பேஸ்வாக்கள் ISS-ஐ பராமரிக்க மற்றும் மேம்படுத்த முக்கியமானதாக இருந்தது. இது எதிர்கால பயணங்களுக்கு இவை சீராக செயல்பட உதவியது. சுனிதா வில்லியம்ஸ் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2012ஆம் ஆண்டு தனது இரண்டாவது பயணமாக எக்ஸ்பெடிஷன் 32-33 குழுவில் ஒரு பறப்பாளராக விண்வெளிக்கு திரும்பினார். இந்த முறை அவர் ரஷ்யாவின் சாயூஸ் TMA-05M விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு புறப்பட்டார். இது அவரை ஒரு பல்துறை ஆராய்ச்சியாளராக மாற்றியது. மேலும் அவர் பல விண்வெளி நிறுவனங்களுடன் இணைந்து பணிபுரிந்தார். அவரின் தன்மாற்றம் மற்றும் கூட்டுப்பண்பு மன்னிப்பு கேட்கும் விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் அவர் பிற நாடுகளின் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து பணிபுரிந்தார். எக்ஸ்பெடிஷன் 32-33இல் சுனிதா வில்லியம்ஸ் ISS-க்கு முதன்மையான பெண் கமாண்டர் ஆனார். இதனால் கமாண்டர் பெகி விட்சனை தொடர்ந்து இரண்டாவது பெண் ISS-க்கு கமாண்டர் ஆனார். கமாண்டராக அவர் ISS-இன் தினசரி செயல்பாடுகளை கண்காணிப்பது, குழுவை நிர்வகிப்பது மற்றும் பயணத்தின் குறிக்கோள்களை வெற்றியடையச் செய்வதற்கான பொறுப்பு உடையவராக இருந்தார். அவரது தலைமை பொறுப்பின் பகுதியாக சுனிதா 3 ஸ்பேஸ்வாக் நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டார். இதனால் அவர் மொத்த ஸ்பேஸ்வாக் நேரத்தை 50 மணி நேரத்துக்கு மேல் உயர்த்தினார். இந்த ஸ்பேஸ்வாக்கள் ISS-இன் சரிசெய்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான அத்தியாவசிய நடவடிக்கையாக இருந்தது. இதனால் அது சிறப்பாக செயல்பட்டது. இந்த பயணத்தில் அவர் செய்த பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. இது அவரை ஒரு திறமையான மற்றும் அர்ப்பணிக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சியாளராக மேலும் மேலேற்றியது. சுனிதா வில்லியம்ஸ் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் அவரின் பங்களிப்பு ISS-இல் அவர் பணியாற்றிய காலத்தை தாண்டியது. அவரது கேரியர் முழுவதும் அவர் பல ஆராய்ச்சிகளிலும் ஆய்வுகளிலும் பங்கேற்றார். இது விண்வெளி மற்றும் அதன் மனித உடலின் மீதான விளைவுகளை பற்றிய நமது அறிவை மேம்படுத்தியது. அவரது ஆராய்ச்சி நீண்டகால விண்வெளி பயணத்தின் சவால்களை புரிந்து கொள்ள உதவியது. இது சந்திரன், செவ்வாய் மற்றும் அதைவிட அப்பாலுள்ள எதிர்கால பயணங்களுக்கு மிகவும் முக்கியமாக உள்ளது. அவரது ஆராய்ச்சியின் முக்கிய பகுதிகளில் ஒன்றானது மைக்ரோகிராவிட்டியில் இதய அமைப்புகளை ஆராய்வது ஆகும். சுனிதாவின் பணி விஞ்ஞானிகளை ஈர்ப்பு விசையின் இல்லாமல் இருப்பின் இதயம் மற்றும் இரத்தக் குழாய்கள் எப்படி மாறுபடுகின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவியது. இது நீண்டகால பயணங்களில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களின் ஆரோக்கியத்திலும் நல்வாழ்விலும் பயனுள்ளதாக அமைந்தது. அவரது ஆராய்ச்சி மைக்ரோகிராவிட்டி மீது நீண்டகால நேர்முகத்தில் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் முறைகளை உருவாக்க உதவியது. விஞ்ஞான பங்களிப்புகளுக்கு அப்பால் சுனிதா ஸ்டெம் கல்விக்கான ஒரு உறுதியான ஆதரவாளராகவும் விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் துறையில் வேலை செய்ய விரும்பும் ஏராளமான இளையோருக்கு ஒரு பெரும் உத்வேகம் அளிப்பவராகவும் உள்ளார். அவர் உலகம் முழுவதும் மாணவர்களுடனும் சமூகங்களுடனும் தனது விண்வெளி பயணிகளான அனுபவங்களை பற்றி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி பேச பல இடைவெளி செயல்பாடுகளில் பங்கேற்றுள்ளார். 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வரை சுனிதா வில்லியம்ஸ் நாசாவின் ஆர்டெமிஸ் திட்டத்தில் ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கும் விண்வெளி ஆராய்ச்சியாளராகவும் முக்கியமான நபராகவும் உள்ளார். இது மனிதர்களை மீண்டும் சந்திரனுக்கு கொண்டு செல்லவும்
மற்றும் ஒருமுறை விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பவும் திட்டமிட்டுள்ளது. ஆர்டெமிஸ் திட்டம் விண்வெளி ஆராய்ச்சியின் புதிய யுகமாகும். இதில் சந்திரனில் ஒரு நிலையான தங்குமிடத்தை உருவாக்குதல் மற்றும் செவ்வாயின் எதிர்கால பயணங்களை தயாரித்தல் போன்ற ஆவலான குறிக்கோள்களை அடங்கும். சுனிதாவின் அனுபவமும் திறமைகளும் அவர்களை ஆர்டெமிஸ் திட்டத்திற்கு ஒரு மதிப்புமிக்க பங்காளியாக மாற்றுகின்றன. அவருடைய பங்களிப்பின் குறிப்பிட்ட விவரங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவர் புதிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களின் அடுத்த தலைமுறையை பயிற்றுவிப்பதற்கும் மற்றும் ஒருமுறை சந்திர பயணங்களில் பங்கேற்கவும் முக்கியமான பங்கு வகிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சிக்கு எதிர்கால சவால்களுக்கான அவரின் தலைமையை, தொழில்நுட்ப திறமைகளை மற்றும் அர்ப்பணிப்பை அவர்களை அந்த சவால்களுக்கு ஒரு சிறந்த தெரிவாக ஆக்குகிறது. நாசாவுடன் சுனிதா வில்லியம்ஸின் பயணம் அசாதாரணமானது. ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக, விஞ்ஞானியாக மற்றும் தலைவராக அவர் சாதித்துள்ளவை விண்வெளி ஆராய்ச்சியின் வரலாற்றில் நீங்காத முத்திரையை தந்துள்ளது. எதிர்காலத்திற்கு நம் பார்வையை திருப்பும்போது அவரது தனித்தன்மை புதிய தலைமுறையினருக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் மற்றும் பொறியாளர்களுக்கும் மிகுந்த ஊக்கமாக உள்ளது. சுனிதாவின் தனித்தன்மையின் முக்கியமான அம்சங்களில் ஒன்றானது விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்களுக்கு மற்றும் சிறுபான்மையினருக்கு இருக்கும் தடைகளை உடைத்ததில் அவர் ஆற்றிய பங்கு ஆகும். ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக அவர் பெற்ற வெற்றி, உறுதி, கடின உழைப்பு மற்றும் மாறாத அர்ப்பணிப்பின் மூலம் அவரின் கனவுகளை பெறக்கூடியவர்களாக மாற்றினார், அவர்களது பின்னணியோ அல்லது பாலினமோ எதுவாக இருந்தாலும். சுனிதா விண்வெளி ஆராய்ச்சியில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் முக்கிய ஆதரவாளராகவும் உள்ளார். பிற நாடுகளின் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுடன் அவர் இணைந்து பணியாற்றியது. விண்வெளி ஆராய்ச்சி என்பது ஒரு உலகளாவிய முயற்சியாக இருப்பது, இது உலகெங்கும் உள்ள நாடுகளின் ஒத்துழைப்பை மற்றும் கூட்டுறவை தேவைப்படுத்துகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இது மனித இனத்தின் எதிர்கால சந்திரன், செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பயணங்களை தொடங்கும்போது சர்வதேச ஒத்துழைப்பின் உணர்வு மிக முக்கியமாகும். 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வரை சுனிதா வில்லியம்ஸ் உலகம் முழுவதும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உற்சாகமளிக்கிறாரானர். நாசாவில் அவரின் பயணம், ஆர்வம், கடின உழைப்பு மற்றும் அறிவுக்கு அலட்சியம் இல்லாமல் தேடுவதற்கான ஆற்றல் ஆகியவற்றின் சான்றாக உள்ளது. அவரோடு விஞ்ஞான ஆராய்ச்சியை பற்றி, விண்வெளியில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது மற்றும் அடுத்த தலைமுறையினரை வழிநடத்துவதில் அவரின் பங்களிப்பு முக்கியமாக உள்ளது. நாசாவில் சுனிதா வில்லியம்ஸின் வாழ்க்கையும் பயணமும் ஏராளமான மக்களுக்கு உற்சாகமளிக்கும் அசாதாரணமானது. அறிவியல் மற்றும் விளையாட்டுகளின் மீது தங்களின் ஆர்வம் கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணாக இருந்து நாசாவின் சிறந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்களில் ஒருவராக மாறியவர் கடின உழைப்பு, சாதனை மற்றும் திறமையானதின் தொடர் தேடலின் கதையாக இருந்து வருகின்றது. விண்வெளி ஆராய்ச்சியில் அவரது பங்களிப்புகள், குறிப்பாக ISS-இல் அவர் செய்த பணி மற்றும் ஆர்டெமிஸ் திட்டத்தில் அவர் பங்கேற்றது, இந்த துறையின் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலத்திற்கு நம் பார்வையை திருப்பும்போது சுனிதாவின் தனித்தன்மை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் புதிய தலைமுறையை ஊக்குவித்து வருகிறது. அவரது கதை அறிவுக்கான தேடலுக்கும் ஆர்வத்துக்கும் எவ்வித வரம்புகளும் இல்லாமல் உறுதி மற்றும் மாறாத முயற்சியுடன் விண்மீன்களும் நமக்காக இருக்கும் என்பதற்கான சான்றாக உள்ளனர். சுனிதா வில்லியம்ஸ் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக மட்டும் இல்லாமல் அவரின் வாழ்க்கை மனிதரின் விரிவான திறன்களை வெளிப்படுத்தும் சின்னமாக இருக்கின்றது.